ஹே guys, நீங்கள் பாட்டுக்கு சாம்டெக் தமிழ், நான் உங்கள் ஷாம். ஸோ இன்றைக்குள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசி கேமோடைய ஃப்ரீ ஃபயர் கீ மேப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், டிசி கேம் பற்றி தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் டிசி கேம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த கண்ட்ரோல்ஸ்குள்ளே போய்ட்டு கஸ்டமர்ல வந்து போயிருங்க. ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது லே அவுட் வந்துடும். இங்கே வந்து ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீ மேப்பிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் ஃபஸ்ட்டாகவே இருக்கும். அதை அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணுற அந்த பிளேஸில் வந்து செட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராக் மோட் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து சென்டர் பாயிண்டில் வைங்க, கரெக்டாக அந்த மூவ் பண்ணுற இடத்துக்கு. ஓகே, வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ ரெண்டாவது வந்து சைட் பட்டன். இந்த சைட் பட்டன் ரொம்ப முக்கியமானது. இது வந்து கரெக்டாக அதை வந்து ப்ளேஸ் பண்ணும். நான் வந்து வீடியோவில் காட்டுறது போல கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அதாவது சென்டருக்கும் கொஞ்சம் ரைட் சைடில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதோடய கீ வந்து நீங்கள் வந்து டேப் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி சிம்பிள் அந்த கீ வந்து கொடுத்துக்கலாம். உங்கள் கீபோர்டில் கொடுங்க. பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேப் கொடுங்க, ஆனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, டேப் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபயர் பட்டன் இருக்கும் மூணாவதாக. அந்த பட்டன் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லைடு உள்ளே போயிடும். ஸோ ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஃபயர் பட்டன் வந்து கரெக்டாக ஃபயர் பட்டன் எங்கே இருக்குதோ அது மேலே கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இது மூணுத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய இந்த சைட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே எனேபிள் பண்ணிவிட்டு அதோடய வேல்யூ எல்லாமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மவுஸை வந்து லைட்டாக பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் எல்லாமே ஆகும். ஸோ இது வந்து நான் வந்து ஃபாஸ்ட்டாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க வந்து மட்டும் இதை வந்து எனேபிள் பண்ணுங்க. ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப் கொடுங்க. எஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜி கொடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் எனேபிள் பண்ணுற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஐபிக்கு மட்டும்தான் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, அசைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜம்புக்கு வந்து ஸ்பேஸ் பட்டன் கொடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே அந்த படுத்துட்டு போகிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கொடுங்க. அப்புறம் கன் வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு ஆர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்லாம் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட் ஆகுதோ அது ஜஸ்ட் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஓரளவு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்துங்க, கேப்ஸ்லாக் கொடுத்துங்க. கேப்ஸ்லாக் வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கெட் இருக்குதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஹெச் கொடுத்துங்க. ஹெச்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ வந்து இன்னொரு பட்டன் வந்து மெயினாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மைக் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு வந்து எம் கொடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஜஸ்ட் மேட்ரு, அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போடுறதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட் ஆகுதோ அது கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னை வந்து ஆட்டோ ஸ்வைப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த ஹெல்மெட் அண்டு அந்த புல்லட் ப்ரூஃப் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இ அண்ட் இல்லைனா க்யூ கொடுங்க. இது ரெண்டுமே பக்கத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒன் ஹேண்டில் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எது பக்கமாக அதை கொடுத்துங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை செட் பண்ணிட்டீங்களா போதும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கேம் ப்ளே வந்து இருக்கும். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நம்ம கேம் ப்ளேயும் போய் பார்த்துலாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஓவரால் எல்லாருமே கொடுத்து முடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து சேவ் பண்ணுறது மட்டும்தான். ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஸ்லைடு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து அந்த லாக் ஐக்கான் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. லாக் ஐக்கான் கிளிக் பண்ணுறது எதுக்கோசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கீ மேப்பிங் வந்து ஆட்டோ சேவ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக்கலாக ஒரு மேட்ச் வந்து போட்டு பார்த்துருங்க. அந்த லாக் பட்டனை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுப்போம். அண்டு இப்போ வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஏதோ பக் ஆட்டுங்குது.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம டேப் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம மவுஸோட இது வந்து ஹிடன் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து நகர்த்தி பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு மோஷனுக்கு வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஆனால் நீங்கள் லைட்டாக மவுஸை மூவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக வந்து ரொட்டேஷன் அந்த மூவ் எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ப்ரோ பிளேயர், நான் வந்து ஃபாஸ்ட்டாக கேம் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க மட்டும் எனேபிள் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வரேன், ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னா இன்னும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு போய் அதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டா போதும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சத்தியம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் மவுஸை லைட்டாக திருப்பினா ரொம்ப அதிகமாக திரும்பிக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் போய்ட்டு ஜஸ்ட் வந்து நான் அதை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, திரும்பவும் எஸ்கேப் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிட்டு மேலே கீ மேப்பிங் கொடுத்துட்டு இப்போ அந்த சைட் பட்டனுக்கு இல்லையா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லாகுது. நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம 25 வந்து கொடுத்துப்போம். 25 இல்லைனா 26 உங்களுக்கு வந்து எது வசதியாகோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 தான் கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் கொடுத்துப்போம். இப்போ நம்ம டேப் கீ திரும்ப ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல எனக்கு இப்போ தான். ஏன்னா அது ஆன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடில் இருந்துச்சு. அது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நான் சொன்ன மாதிரி சைட் மேப் கீயை வந்து நீங்கள் கரெக்டாக ரைட் சைடு, அதாவது சென்டருக்கு ரைட் சைடில் கொஞ்சம் வைங்க, அதான் உங்களுக்கு எப்பவுமே பரவாயில்ல. ஓகே கைஸ், கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை யூஸ் பண்ணால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மேலே டவுட்ஸ்னால் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம் டெக் தமிழ் பை ஷாம்.